அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, என் இனிய உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். தாயிஃப் நகரத்தில் போய் இஸ்லாமை எத்தி வைக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க இல்லையா? அப்போ போனப்போ அங்கே இருக்கவங்க எல்லாம் அவரை குடும்பப்படுத்தி அவரை சின்ன பசங்களை விட்டு கற்களால் அடித்து அவரை துரத்தி விட்டாங்க, ஊரை விட்டே. அப்போ அவர் உடம்பெல்லாம் ரத்தத்தோட அவர் அப்படியே நின்றுட்டுருக்கும் போது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அவர்கிட்ட கேட்க சொல்கிறாரு, இது மாதிரி அந்த உங்களை அவமானப்படுத்தின அந்த ஊரை ரெண்டு மலைகள் சூழ்ந்த ஊர், அது நடுவில் மலை, இங்கிட்ட ஒரு மலை இங்கிட்ட ஒரு மலை, நடுவில் ஊர், அந்த 2 மலையும் அப்படியே சேர்த்து அவங்கள அழிச்சிடட்டுமான்னு அல்லாஹ் கேட்டார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. இவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னாலும் இவங்களோட சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க இல்லையா? ஏற்றுக்கிறதுக்கான இவங்களை அழிச்சிட்டா எப்படி இவங்களுக்கு சந்ததிகள் உருவாகும்? இவங்க ஏற்றுக்கலைனாலும் இவங்க சந்ததிகள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். எப்பேற்பட்ட குணம் அவருக்கு, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கார். பின்னாடி வர்றதெல்லாம் எவ்வளோ யோசிக்கிறாரு, எவ்வளோ பொறுமையானவர். தனக்கு ஏற்பட்ட அவ்வளோ பெரிய அநீதியையும் ஏற்றுக்கிட்டு பொறுமை காத்தார். அவரை மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளும் பொறுமையோடு நம்ம லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்லேருந்தும் ஒன்று நம்ம கற்றுக்கணும். இந்த இன்சிடெண்ட்லேருந்து இந்த விஷயம், இந்த இன்சிடெண்ட்லேருந்து இந்த விஷயம். இந்த பொறுமை காத்ததுனால தான் அல்லாஹு தாலா அவருக்கு வந்து அந்த மிஹ்ராஜ் பயணம் அப்படிங்கிறதே ஏற்படுத்தினார். நிறையா இன்சிடெண்ட்டில் அவர் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இது மாதிரி வந்ததுனால தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த இதில் வீடியோவில் இதை பார்க்கலாம்.